வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க வரோம்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பொதுக்குழு வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அடிக்குன்ற மாதிரி இப்போ எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்லாம் வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. எதனால் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இது நிர்வாகிகள் எடுத்த முடிவு. எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும், மிகப்பெரிய தோல்வி. 10 தேர்தல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தலில் முழுமையாக தோல்வி. இந்த தோல்வி பார்த்திங்கன்னா தொண்டர்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த அளவுக்குன்னா, அதிமுக பார்த்திங்கன்னா அழிஞ்சிருமோன்ற ஒரு பயம். ஸோ புது கட்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. விஜய் கட்சி, நாம் தமிழர் கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாக்கு வங்கியோடு பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. பாஜக பார்த்திங்கன்னா நோட்டா கட்சின்னு சொன்னவங்க மிகப்பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிது. ஸோ நம்ம தெரியும், நாம் தமிழர் கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலுமே பெரிய லெவலில் வாக்கு வங்கி வாங்க முடியல. ஆனால் பாஜக பெரிய கட்சி மத்தியிலையும் இருக்காங்க. அது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ திராவிட கட்சி வேணான்ற மாதிரி வெறுக்க ஆரம்பித்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனாகவே பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதிமுக பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கட்சி தான் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சியை பிரிஞ்சு கிடக்குது. அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு பெரிய லெவலில் தலைமை இல்லை. இப்போ ஜெயலலிதா அவங்க இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா நம்பியே நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. அதனால தான் 2016 பார்த்திங்கன்னா ஜெயிச்சு குடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அதை ஒப்படைச்சிட்டு போனாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் பேரோடு புகழோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜெயலலிதா தான். ஏன்னு சொல்லி பார்க்கணும், நிறைய பேர் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அம்மா மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அதிமுகவில் அது நடக்கும். அதாவது வேறு யாராச்சும் போடுவாங்க, புதுசு நபர்கள் போட்டு வருவாங்க. ஆனால் கடைசியாக நியமிக்கப்பட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஜெயக்குமார், அதே மாதிரி ஆர்பி உதயகுமார்லாம் வந்து அம்மா இருக்க காலகட்டத்தில் பேசவே மாட்டாங்க. அம்மா தான் முடிவு எடுப்பாங்க. ஒரு சில பேர் தான் பேசணும்னு சொல்லிட்டு. அதாவது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தெரியும், ஓபிஎஸ் பேசுவார், அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிதுரை பேசுவார், செங்கோட்டையன் பேசுவார். ஒரு சில பேரை விட்டு தான் பேசணும். ஸோ அந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டோடு இருந்துச்சு. அம்மா மறைவுக்கு அப்புறம் எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க. எல்லாருமே தலைமை பொறுப்பில் இருக்க மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அம்மா இருந்த காலகட்டத்தில் இல்லை. ஓபிஎஸ் மேலே அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடுப்பில் இருக்கதா வந்து எல்லாருமே வந்து பொதுவாக சொல்கிறாங்க. வெளியே காமிச்சிக்கவே இல்லை. ஏன்னா அவர் டக்குன்னு பார்த்திங்கன்னா அம்மாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார், அம்மா நெருக்கடியான காலகட்டத்தில். ஸோ அது மட்டும் கிடையாது, சசிகலா இவங்கெல்லாம் திருப்பி உள்ளே வந்துட்டாங்கன்னா கப்பம் கட்டணுன்ற மாதிரி. ஸோ சசிகலா பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜெயலலிதா அவங்க கூட இருக்கும்போது கப்பம் கட்டணுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கல்ல. 2014 ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிறைக்கு போயிடுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி தான் கப்பம் கட்டியிருக்கணும். கப்பம் கட்டினா அப்படி இருக்கும்போது அம்மா இருந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு. அம்மா பார்த்திங்கன்னா எல்லாட்டையும் வந்து மிகப்பெரிய ஒரு ஏதாச்சும் திருமலுவில் பார்க்குறாங்களா, அப்படி ஏதாவது தவறு நினச்சின்னா அவங்ககிட்ட வந்து எழுதி வாங்கிடுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அவங்க ஜெயலலிதாவோட ஸ்டைலே. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கொடநாடு வழக்கிலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. அது எழுதி வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடநாடு பங்கில் தானே இருக்குது. ஸோ அதை எடுக்க தான் பார்த்திங்கன்னா சில பேர் முயன்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பரவலாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ இந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்குது. சசிகலா சுற்றுப்பயணம் டெல்லியை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு எதிர்ப்பு கொடுக்கல. முக்கியமாக கூட்டணிக்குள்ளே பார்த்திங்கன்னா இல்லை அதிமுக எடப்பாடியோட இல்லை கூட்டணி. அப்போதைக்கு நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா பிஜேபி வந்துட்டாங்க. ஆனால் அது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா டிடி தினகர் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் டிடி தினகர் நான் வீட்டில் இருக்கார். டக்குன்னு அண்ணாமலை மொதல் டைமாக பார்த்திங்கன்னா டிடி தினகரன் வீட்டில் போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகிறாரு. அந்த ஃபாரின் ட்ரிப்பு முடிஞ்சோடனே டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். இந்த வருஷத்தில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பொதுக்குழு வழக்கு ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்ற வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டிசம்பர் மாதம் என்ன வந்துட போதும் பார்த்திங்கன்னா, டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பிளான். அதாவது டெல்லி பார்த்திங்கன்னா வேலுமணியை வச்சு பார்த்திங்கன்னா கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. வேலுமணி ஒன்று பிஜேபிக்கு வந்துடுவார். அப்படி கிடையாது. வேலுமணி தலைமையில் பார்த்திங்கன்னா முதல் அந்த பொதுக்குழு உறுப்பினர்னா ஒன்றிணைச்சு சசிகலா ஓபிஎஸ்ஸாக உள்ளே கொண்டு வருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுச்சு. எதனால் வேலுமணிக்கு வந்து சிஎம் ஆசை வந்துருச்சா இல்லை அப்படி கேட்பீங்க. சிஎம் ஆசையோட வழக்கோட பயம் பார்த்திங்கன்னா அதிகம் வந்துருச்சு. மணி பிரதர்ஸ், அதாவது தங்கமணி வேலுமணிக்கெலாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், வேலுமணியால் நியமிக்கப்பட்ட நிறைய மாவட்ட செயலர் இருப்பாங்க, பொதுக்குழு உறுப்பினர் இருப்பாங்க. இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளமணி நடராஜன் பார்த்திங்கன்னா திருப்பியும் அதிமுகவில் எடப்பாடி அணியில் வந்து இணைய போதாவது பொதுவான தகவல் இருந்துச்சு. இப்போ அவரை போய் அங்கே இணைஞ்சார்னா திருச்சியில் இப்போ இருக்க மாவட்ட செயலரை பார்த்திங்கன்னா நியமித்தது
அது அந்த மாவட்ட செயலருக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கமணி. தங்கமணியோட தயவுனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட செயலர் அங்கே அப்படியே வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. இப்போ வெள்ளமண்டி நடராஜன் வரும்போது அவர் தூக்குற ஒரு சூழ்நிலை வரும். அது மட்டும் கிடையாது, நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா மாற்றவும் முயல்வார் வெள்ளமண்டி நடராஜன். ஸோ அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படும். ஸோ இப்போ இதுதான் பிரச்சனையாக இருக்குது. வெள்ளமண்டி நடராஜன் விரைவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போகிறதா தகவல் வெளியே இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு தெரியல. பட் இப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சாலும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேலையே இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சவங்க மிகப்பெரிய லெவலில் அதிமுக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா மன வருத்தம் எதுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்திங்கன்னா தோல்வி அடைகிறாங்க. முன்னாள் அமைச்சர் பார்த்திங்கன்னா இந்த கட்சி வந்து நாசமாக போச்சுன்னா வேறு கட்சிக்கு மாறினா அவர் திருப்பி எம்எல்ஏ சீட் வாங்குறாரு. நிர்வாகிகள் மாறினா வரவேற்பு கொடுப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா சால்வாயில் போடுவாங்க. அப்புறம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அந்த கட்சியிலோட இருக்கோட மோசமாக தான் பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. அதிமுகவில் இருந்தது. அதனால பார்த்திங்கன்னா கட்சி மாறுறதும் வேஸ்ட்டுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டர்களை வச்சு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைஞ்ச நிறைய முன்னாள் அமைச்சர்கள் சும்மாவே பார்த்திங்கன்னா அதிமுக சீரழிகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உறுதுணையாக இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுது. ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கணும். இல்லை தலைமைக்கு இவ்வளோ போட்டி இருக்குது. இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா போட்டின்னா 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் ஒரு எலெக்ஷனை வச்சு முடிச்சு விட்டுருணும். யார் ஜெயிக்கிறாங்களோ வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் பணத்தை செலவழிச்சிட்டு போகிறாங்க. ஸோ உட்கட்சியில் யாருக்கு செல்வாக்கு, யாருமே 2 பேரும் 3 பேருமே கட்டுப்படணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் சொன்னாங்கடா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒற்றுமையாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷனை வச்சா முடிஞ்சிச்சு. அம்மா இருந்த போது பார்த்திங்கன்னா பொதுச்செயலராக அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது அண்ணா போஸ்டில் ஜெயிச்சிட்டே வருவாங்க. பெரிய லெவலில் போட்டியே இருக்காது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தலைமை பொறுப்புக்கு சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன், எடப்பாடின்ற மாதிரி போட்டி இருந்துச்சு. டிடி தினகரன் தனி வச்சு ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ டிடி தினகரன் பிரச்சனை கிடையாது. டிடி தினகரன் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா கட்சி இணைங்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை, இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அம்மா மக்கள் முன்னாடி இருக்காங்க கூட்டணி வைக்கும் தவிர்த்து இணையாதுன்ற மாதிரி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஸோ நல்லாவே தெரிஞ்சிச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எப்படி மதிமுகவும் அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆனால் மதிமுக முன்னேறலையும் கேட்பீங்க, அமமுக முன்னேறாதான் கேட்டிங்கன்னா அது வந்து செயல்பாடுகள் தான் இருக்குது. டிடி தினகரன் வேகமாக செயல்படலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிமுகவில் இணைஞ்சிட்டே வர்றாங்க. இணைஞ்சிட்டு வந்தாலும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா யூஸ் இல்லை. அதிமுகவில் ஏற்கனவே நிறைய கும்பல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ இருக்க சொல்ல அமமுகவில் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை முன்னாள் அமைச்சர்கள். அப்போ அங்கே எளிதாக கிடைக்கும் சீட்டு, இங்கிட்டு எளிதாக கிடைக்காத சீட்டு. இதெல்லாம் ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு இரட்டை இலை. அந்த இரட்டை இலைனால தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் வருன்றாங்க. ஆனால் அது இந்த 2024 எம்பி எலெக்ஷன் அப்போ இரட்டை இலை சின்னம் இருந்தும் பெரிய லெவலில் டெபாசிட் காலி. அப்போ இரட்டை இலை சின்னம் இல்லை, ஒரு மனுஷனை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்கன்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.